Hello friends, this is Kavya here. So இன்னைக்கு நம்மளோட வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th ஓட சாப்டர் 7 மென்சுரேஷன்ல எக்சர்சைஸ் 7.1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினிட்டு the radius and the height of a cylinder are in ratio. ஹைட்டையும் ரேடியஸையும் வந்து நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரேஷியோல கொடுத்திருக்காங்க. and its curved surface area வந்து நமக்கு எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர்னு சொல்லிருக்காங்க. சோ இத வச்சு நம்மள ரேடியஸும் ஹைட்டும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. ஓகேங்களா? சோ இங்க வந்து ரேடியஸ் ஹைட்ட நமக்கு ரேஷியோல கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த ரேஷியோல இருக்க வேல்யூவை நம்ம ரேடியஸ் ஹைட் தனியா இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னு ஃபர்ஸ்ட் பாக்குவாங்க. சோ நமக்கு என்னென்ன கொடுத்திருந்தாங்க ரேடியஸும் ஹைட்டும் ரேஷியோல கொடுத்திருந்தாங்க அது எழுதிட்டோம். and curved surface area of cylinder கொடுத்திருந்தாங்க. சோ அதுவுமே எழுதிட்டோம். சோ இது வந்து நமக்கு ரேஷியோல இருக்கு இல்லையா? சோ அதனால என்ன எழுதணும்னா r வந்து 5x ன்னும் ஹைட் வந்து 7x ன்னு எழுதிக்கிட்டோம் நம்ம. இப்போ இந்த x வேல்யூஸை நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு curved surface area of cylinder நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சோ curved surface area of cylinder ஓட ஃபார்முலா என்னது நமக்கு 2pi r நம்மளோட ஃபார்முலா இல்லையா 2pi r h அப்படின்றது. ஸோ அது வந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஸோ அதனோட வேல்யூ தான் நம்மளுக்கு 5500ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆகும் 2 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 r வந்து நம்மளுக்கு 5xன்னு எடுத்திருக்கோம். ஸோ 5x and இன்ட்டு ஹெச்சோட வேல்யூ நமக்கு 7x. ஸோ 7x ஈக்குவல் டு 5500. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கீழே இருக்க இந்த 7ஐயும் இந்த 7ம் நம்ம கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ தென் நம்மளுக்கு 2 இன்ட்டு 22 இன்ட்டு இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் சேர்த்து மல்டிப்ளை ஆகிடும். ஸோ அதனால 5x ஸ்கொயர்னு வந்துடும் ஈக்குவல் டு 5500. ஸோ இந்த 5x ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுப்போங்க. அப்புறம் இது ரெண்டும் வந்து மல்டிப்ளேயில் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த சைடு வரும்போது அது டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னா டிவைடில் வந்துடும் நம்மளுக்கு. ஸோ 2 இன்ட்டு 22. ஸோ 2 இன்ட்டு 22 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 44. ஓகேங்களா? அண்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு 5 மல்டிப்ளேயில் இருக்குது இல்லையா? அந்த 5மே நம்ம இங்கே டிவைடில் கொண்டு வந்துடலாம். ஸோ இன்ட்டு 5ன்னு இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம 5 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா நமக்கு 1100 வரும். ஸோ 4 டேபிளில் அடித்தோம்னா 400 அண்டு 4 டேபிளில் அடித்தோம் அப்படின்னா 125. ஓகேங்களா? ஸோ 25 நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 25. நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சா தான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ எதனோட ஸ்கொயர் வேல்யூ நம்மளுக்கு 25 5ஓட வேல்யூ. அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 5 எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா ரேடியஸ் ஆர் 5x அண்டு ஹைட்டு வந்து 7xன்னு அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ரேடியஸ் பாருங்கள் r ஈக்குவல் டு 5x. ஸோ 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னது 5. ஸோ 5 இன்ட்டு 5 அப்படின்னா 25. ஆரோட வேல்யூ நமக்கு 25 கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் ஹைட் வந்து 7x. h ஈக்குவல் டு 7x ஈக்குவல் டு 7 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 5 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா 5. 7 5s are 35. ஸோ இது வந்து ஹைட்டோட வேல்யூ நமக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸசைஸ் 7.1ல ஃபஸ்ட்டு சம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.